ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமாக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அர்ஜுன் தாஸ், காளிதாஸ், இப்படி எல்லா தாஸும் சேர்ந்து நடிச்ச போர். போர், ஆமாம் போர் அப்படிங்கிற மாதிரி. இது போர் இல்ல போர் அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த போர் ஆரம்பிக்கிறது நீ, இதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பில்லை. அதாவது போர் இந்த படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டோம்னா, என்ன கதை கதை என்னன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப காம்ப்ளெக்ஸான எதுவும் கிடையாது, கதையே கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, ஒரு காலேஜ் இருக்கு. காலேஜில் வந்து மெடிக்கலு, ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங் எல்லாம் ஒன்றா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலேஜ். அதில் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறாப்புல. ஃபைனல் இயர் படிச்சுட்டு அவர் ஏதோ தீசி சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதையும் சப்மிட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டு இருக்காப்புல. மறுபடியும் சப்மிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா பிரபு செல்வனை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. பிரபு செல்வன் தான் அர்ஜுன் தாஸ், அவர் பெரிய புளுத்தி அந்த காலேஜில் அப்படின்னு வந்து சொல்லி தர்றாங்க. அந்த காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக வந்து சேர்றாரு நம்ம காளிதாஸ் ஜெயராம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இனிமேல் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அடாவடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணா இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே ஏதோ பிளாஷ்பேக்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பிளாஷ்பேக் என்ன நடந்துச்சு, அப்புறம் அந்த காலேஜ் என்ன நடந்துச்சு, எவனா ஏதாவது கூப்பிட்டானா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இவர் மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் தான் இந்த டைரக்டர். அதனால வந்து நான் வந்து அவர் மாதிரி தான் காலேஜ் லைஃப் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. கனவுல கூட எங்கேயுமே நடக்காத சம்பவங்கள்லாம் இந்த காலேஜில் நடக்குது. அதாவது வந்து நம்ம படிச்சிருப்போம், இந்த காலேஜில் இது சம்பவத்தை பண்ணிட்டாங்க, இந்த காலேஜில் இந்த சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு துண்டு செய்தியே போட்டிருப்பாங்க இல்லைங்களா. அந்த எல்லா செய்தியும் ஒன்றா கோர்த்து ஒரு கொடூரமான ஒரு காலேஜ் உருவாக்கி அந்த கொடூரமான சம்பவங்களை நிறச்சி வச்சு போர் அப்படின்னு பேர் வேற வச்சுட்டாரு. இதுக்கு ஒரு சாப்டர் வைஸா வந்து படத்தை கட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு தெரியல. சாப்டர் பேருக்கும் அது உள்ள நடக்கிற கதைக்கு ஏதாவது சம்பந்தம்னா ஒன்றும் கிடையாது. சும்மா சாப்டரும் பிரிக்கிறோம் அப்படிங்கிறக்காக பிரிச்சு வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் கதையா ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டா அதுவும் கிடையாது. அது ஒரு அவுத்துட்ட கலந்த மாதிரி அது எங்கேயோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. காலேஜ்ல சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதை வந்து அர்ஜுன் தாஸ் வந்து கிளியர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கு. சரி, அதான் கதை போல அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தோம்னா, அடுத்து வந்து காலேஜ்ல எலெக்ஷன் வருது. அப்புறம் காலேஜ் ட்ரஸ்டி பொண்ணு வந்து எலெக்ஷன் நிக்கிறா, அதுக்கு வந்து எதிர்த்து ஹீரோயின் நிக்கிறாங்க, அப்படி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு போறாங்க. அதான் பிரச்சனை கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்து வந்து காளிதாஸ் ஜெயராம் சேர்றாப்புல, நான் தான் முடித்தி என்னோட தான் வளர்த்தி அப்படின்னு சொல்லி காலேஜில் அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவர் மாதிரி அவரும் அர்ஜுன் தாஸும் போறாங்க. அப்பா இதான் கதையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸும் காளிதாஸுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அதுக்காக வந்து ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஏதாவது கதையா போகும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கு. சாப்டர் வைஸா அதை பிரிச்சு வச்சிட்டோம்னா எல்லாத்தையும் மறந்துட்டு போர்வையை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சார் போல. கதைன்னு ஒன்று என்ன எதையா ஃபாலோ பண்ண இல்லை மக்கள், அந்த மாதிரி எதுவுமே இதுல இல்லை அப்படிங்கிற சோகமான விஷயமா இருக்கு. ஒரு மாதிரி சைக்காட்டிக்கா ஒரு 4-5 அர்ஜுன் ரெட்டியை உள்ள போட்டு கலந்தரிச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல அர்ஜுன் தாஸ் கேரக்டர் அவரு வந்து பெரிய வெண்ணைங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவரு 4-5 பாட்டில் குடிச்சுட்டு ஒரு 5-6 பேர் கூட்டிட்டு கிளம்பிடுறாப்ல சண்டைக்கு. சரி, அவரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஹீரோ காளிதாஸ், அவரு நான் ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் பெரிய வெண்ணடா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு சீனியர் கூட்டமே சேர்ந்து அடிக்க வருது. இவர் தனியாலாம் ஃபைட்டுக்கு போறாரு. இவர் பெரிய ஜான்விக்கா இல்ல ஜான்விக் மாதிரி ஏதாவது சீனை காட்டாங்களா? அதுவும் கிடையாது. ஒரு பாத்ரூம் வச்சு சண்டைக்கு வராங்க. இவர் மேல கை வச்ச சீனியருக்குலாம் கை கால உடச்சிருக்கு. இவருக்கு பார்த்தா லைட்டா முயற்காயா இருக்கு. ஏன்னா ஒண்ணு நீங்க அவர் பெரிய வெண்ணெய் ஜான்விக் மாதிரி ஃபைட் கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கணும். இல்ல இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி காட்டிருக்கணும். சம்பவங்கள்லாம் ரியலிஸ்டிக்கா நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிவிட்டு இந்த மாதிரி ஃபைட்டு அப்படின்னு வந்து வந்தா மட்டும் எல்லாரும் மூளையை கட்டி மூளையில வச்சுட்டு போங்கிற மாதிரி எடுத்து வச்சிட்டாங்க. அதெல்லாம் வாய்ப்பு பயங்கர பண்ணா போச்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் தான் படிக்கிறாங்க பார்த்தா எவனும் காலேஜ் படிக்கவே வர்றது கிடையாது. வர்றானுங்க, லவ் பண்றானுங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஜாலியை சுத்துறாங்க. காலேஜில் படிப்புன்னு ஒன்று இருக்கேப்பா, அதை மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஒரு சீனியர் உட்காந்து எவ்வளோ கிளாஸ்ல பாடம் கவனிச்சு ஏதாவது பரிசு எழுதுனானா அப்படின்னா எதுவும் கிடையாது. காலேஜில் ஃபங்க்ஷன் நடக்குது, எலெக்ஷன் நடக்குது, காலேஜில் பிரச்சனை நடக்குது, கலவரம் நடக்குது. காலேஜில் கிளாஸ் மட்டும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், காளிதாஸா இருக்கட்டும், ரெண்டு பேரும் போட்டி போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபைட்டு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, அதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
மியூசிக்கு சுத்தமாக எதுக்கும் சிங்க் ஆகலை, நமக்கு சிங்க் ஆகலை, அது பார்க்கல ஏதோ ரொம்ப ஓடுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து சிங்கிள் ஷாட்டாக எடுத்து காட்டுற பாரு அப்படின்ட்டு எனக்கு அந்த குழந்தைங்க வீடியோ எடுக்க சொன்னா பிளராகி போயிருமே நடுவில், அந்த மாதிரி எல்லாத்தையும் மறைஞ்சு போயிருது. ஐயா மூஞ்சி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏமா காசு வந்து தேட்டர்லாம் நம்ம பார்க்குறோம், என்ன தேட்டர் பிரிண்ட்ல பார்க்குற மாதிரி எல்லாம் பிளராகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை அவங்க எடுக்காமே இருந்திருக்கலாம் சிங்கிள் ஷாட்னு சொல்லிட்டு, நார்மல் ஷாட்டாகவே எடுத்துருந்துக்கலாம். அந்த பரபரப்பெல்லாம் நல்லா கொண்டு வந்தாங்க. படத்திலேயே உருப்படியாக கொண்டு வந்து அந்த பரபரப்பான அந்த கிளைமேக்ஸ் தான். அதையும் கொண்டு வந்து இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி சொதப்பினங்காட்டி அதையும் கொஞ்சம் பார்க்க முடியாத மாதிரி போயிடுச்சு. மொத்தத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இது ஒரு சுமாரான போக்கு தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.